ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குக்கா, என்னால் தைக்க முடியல, எனக்கு நேரம் கிடைக்கல, இல்லை எனக்கு வந்து தைக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெய்லி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமை வந்து எதுக்கெலாம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சோன்னா தைக்கணும்னு நினச்சி தான் எல்லா டெய்லருமே வந்து காலைல வீட்டு வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்காவது உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. நம்ம உட்கார போகிற நேரத்தில் நம்மகிட்ட யாரோ பேச வர்றாங்க, இல்லை நமக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அப்போ தைச்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து டெய்லர் இருக்க யாருமே எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்குற வரைக்கும் நம்ம வந்து தைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் இருப்பீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து வீட்டு வேலையே வந்து ரொம்ப நேரம் ஆகுதுக்கா அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க வீட்டு வேலையை வந்து கடகடன்னு முடிக்கணும்னா டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடித்தா மட்டும்தான் உங்களால் வந்து சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியும். காலையிலே வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க, பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வேலை எல்லாத்தையுமே காலையிலே முடிச்சிட்டோன்னா மிஷினில் உட்காரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போக நீங்கள் ஒரு 11 மணிக்கு உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு 12:30க்கு எழுந்திரிச்சிடலாம். அந்த 2 மணி நேரத்தில் வந்து நம்மளால் 2 ப்ளவுஸ் கண்டிப்பாக தைக்க முடியும். முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற ஆளாக இருந்தால் கூட அந்த 2 ப்ளவுஸையும் தைச்சி ஊக்கே வச்சு முடிச்சிடலாம். 12:30க்கு நம்ம 2 ப்ளவுஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு 1:30-2 மணிக்கு மிஷினில் திரும்ப உட்காந்தாலும் நமக்கு 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரணும் அப்படின்னா 4 மணிக்கு வருவாங்க. சில பிள்ளைங்க வந்து ஆட்டோவில் வேனில் வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்து ஒரு 5 மணி கூட ஆகலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குது. அதில் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிடலாம். டெய்லி வந்து இந்த டைம் மட்டும் நீங்கள் உட்காந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இந்த டயத்தெல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தைக்க உட்காரலாம், கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து மிஷினில் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைமை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கவே செய்யாது. வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை, அதனால தானக்கா நான் தைக்கலை, எனக்கு வந்து தைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை பற்றி யோசிச்சுட்டே வந்து நான் என் வேலையை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஒரு விஷயத்தினால சண்டை வந்திருக்கு, வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம அதை பற்றியே யோசித்து நம்ம தொழிலை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு தொழிலும் கண்டிப்பாக முக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம சண்டை போடுவோம், நாளைக்கு வந்து நம்ம பேசிடுவோம், நம்ம வேலை வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதனால் நம்ம வேலை செய்கிற நேரத்தில் கரெக்டாக வேலை செய்யணும். இன்னொன்று, ஒரு பிரச்சனையை வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நமக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை பார்ப்போம், அது வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. எல்லார் வீட்லேயுமே ப்ராப்ளம் இருக்கும். எந்த வீட்லேயுமே வந்து பிரச்சனையே இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யார் வீடும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும், போக தான் செய்யும். அதை வந்து மெயின் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகாமலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் யோசிங்க, ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா சேலரி வந்து பிடிப்பாங்க. இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, நீ தச்சியா இல்லையா, ஏன் தைக்கல அப்படிலாம் கேட்குறதில்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம தைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு தொழில் வந்து கற்றுக்கிட்டோம், அந்த தொழிலில் வந்து நம்ம நல்லாவே பண்ணுறோம், நமக்கு நிறைய ப்ளவுஸ் வருது, அந்த ப்ளவுஸை வந்து தைச்சா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை ஏன் விடணும்? நிறைய பேர் வந்து கைத்தொழில் எதுவுமே தெரியாமல், நான் எப்படி வந்து சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிங்க, நமக்கு ஒரு தொழில் தெரியும், நம்ம நல்லாவே பண்ணுறோம், நிறைய ப்ளவுஸ் வருது அப்படின்னா நமக்கு அதுக்கு தைக்கிறதுக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கும் நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 6 மணிக்கு மேலே மிஷினில் உட்காரணும் அவசியம் கிடையாது. பகல் பொழுதே தைச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு வந்து கட் பண்ணுற வேலையை மட்டுமே செஞ்சால் போதும். எப்போவுமே நைட்டு கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குங்கிறது என்னோட தாட்டு. நீங்கள் வந்து எந்த டைம் வந்து கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து அப்பப்போ கட் பண்ணி தைக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு தைக்கிறது பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேலை வந்து நம்ம செய்ய வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அதுதான் மெயின். எப்போவுமே வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒரு வேலை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த டயத்தில் நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் வந்து ஒரு டைமாக உட்காந்து தைக்க ஆரம்பிங்க. இந்த டைம்லேருந்து நான் அந்த டைம் வரைக்கும் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வாங்க.
அப்போ தான் வந்து தைக்க முடியும். நானுமே வந்து உங்களை மாதிரி முன்னாடி வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து நினச்ச நேரத்தில் தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் லேட் ஆகட்டும் நைட் உட்காந்து தைக்கிற மாதிரி தைச்சிட்டே இருந்தேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, நைட்டு தைக்க நமக்கு வந்து சோம்பேறியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் என்னால் தைக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே தைக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் தோணுச்சு, நைட்டு வந்து கட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு நம்ம பகலில் தைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து ஒரு தடவை ட்ரை பண்ணேன். எனக்கு அன்னைக்கு வந்து பகல் பொழுதுலேயே நான் ஒரு 5 ப்ளவுஸ்க்கு மேலே தைச்சிட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம பகல்லே வந்து தைக்கிற வேலையை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பகலில் தைக்கும்போது இன்னொன்று என்னென்னா, வெளிச்சத்திலே நம்ம தைக்கிறதுனால நமக்கு வந்து கண்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வெளிச்சம் இருக்கும் வீட்டில். நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன், அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிற மாதிரி தான் நீங்கள் இதை தொழிலையும் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு 2 ப்ளவுஸ் அல்லது 3 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியும். என்னோடய டைம் எப்போவுமே எப்படி அப்படின்னா 10லேருந்து 11 மணிக்குள்ளே மினிமம் உட்காந்துருவேன். சில டைம் வந்து ரொம்ப ப்ளவுஸ் இருக்குது, ஒரு 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் இருக்குது தைக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் முன்னாடியே 9 மணிக்கே உட்காருவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 11 மணிக்குள்ளே மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னா ஒரு 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதில் ஒரு 5 ப்ளவுஸ் இல்லை 6 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடுவேன். அது போக ஒரு ப்ளவுஸோ 2 ப்ளவுஸோ வந்து அன்றைக்கி தைக்க வேண்டிய ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை 6 மணிக்கு மேலே திரும்ப வந்து நான் வந்து தைக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவேன். நான் வந்து இப்படி தான் வந்து என்னோடய டயத்தை வந்து மேனேஜ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே நாளில் வந்து எல்லாராலையும் 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கை வந்து ஸ்பீடு கிடைக்கும். இன்னும் சில பேர் வந்து பெடல் மிஷின் வச்சு தைக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஒரு சில கஸ்டமர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து எல்லா ப்ளவுஸுமே அடித்து திருப்புறீங்க, எம்மிங்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே வந்து அப்படி தான் கேட்குறாங்க, அதனால் நான் தைச்சி கொடுக்கேன். எம்மிங் பண்ண சொன்னாலும் நம்ம நார்மல் ப்ளவுஸில் எம்மிங் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால தெரியாது. நம்ம நார்மல் ப்ளவுஸ் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்மிங் தான் பண்ண வேண்டியது வரும். நான் வந்து அடித்து தையல் போட முடியாது, எம்மிங் போட்டு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து தைக்கிறேன் அப்படின்னா நான் எல்லா ப்ளவுஸையுமே இப்போ வந்து நான் இன்றைக்கி 5 ப்ளவுஸ் தைக்கிறேன்னா 5 ப்ளவுஸும் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஒரு ப்ளவுஸ் தான் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்காது. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து உங்களுக்கு வந்து நான் தைச்சேன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். நான் 20 நிமிஷத்தில் தைக்கிறத வந்து 40 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து எந்தெந்த இடத்துல வந்து கட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதனால தான் டெய்லி ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்துக்கிடுவேன். ஒரு சிலர் வந்து பகலில் வந்து தூங்கணும், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிறகு ஈவினிங் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. ஈவினிங் வந்து திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது வேலை வந்துருச்சு, நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா தைக்க முடியாது. அப்போ அன்னைக்குள்ள ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாமல் போயிடும். இப்படி தான் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய பெண்டிங் ஆகிறதுக்கு காரணமும். அதனால் அன்னன்னைக்கு ப்ளவுஸ் அன்னன்னைக்கு தைச்சி பழகுங்க. இப்போ பெண்டிங் ப்ளவுஸ் வந்து நான் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 20 ப்ளவுஸ் கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். ஏன்னா இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சா தான் நம்ம தீபாவளி டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைரி எடுத்து எழுதுங்க, நான் எத்தனை மணிக்கு எந்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்தெந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். அப்போ எந்த டைம் வந்து நம்ம எதில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், ஃபோன்லையா இல்லை டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கோமா, இல்லை பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கோமா, எந்த இடத்துல வந்து உங்கள் டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு ஒரு தொழில், இதில் நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கிற தொழில். அப்படிங்கும்போது நம்ம கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். எல்லார் வீட்லேயுமே வந்து எனக்கு காசே தேவையில்லை அப்படிங்கிற வீடெலாம் கிடையாது. எல்லாருமே வந்து கஷ்டத்தில் தான் நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். கிடைக்கிற டயத்தை வந்து நம்ம வந்து செலவு பண்ணிவிட்டு திரும்ப வந்து மொத்தமாக உட்காந்து ஒரே நாளில் 10 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாதீங்க. அது வந்து என்றைக்கும் ஒரே மாதிரி அமையாது. ஏன்னா நமக்கு கரண்ட் போகும், இல்லை நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை வெளியில் போகிற வேலை வந்துடும். அப்போ வந்து நம்ம தைக்க முடியாமல் போயிடும். அதனால் இருக்கிற ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் எந்த டைம் கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து தச்சு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து கஸ்டமர் வந்து நாளை கேட்குறாங்க அப்படின்னா முந்தின நாள் ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நம்ம வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா கூட ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு போகலாம். அதனால் நம்ம டயத்தை வந்து நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துலலாம் வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நம்மளை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துலலாம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. இன்னையிலேருந்தாவது நம்ம வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களே வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு கண்டிப்பாக தைங்க, உங்களால் முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் மிஷினில் உட்கார்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மிஷினில் உட்காந்தாலே போதும். உங்களால் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தாராளமாக
தாராளமாக சம்பாதிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நேரம் மிஷினில் உட்காரணும் இல்லாமல் கடகடன்னு தச்சோமா நம்ம எந்திரிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலை வந்து பழகிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 1 ஹவர் 2 ஹவரில் தைக்கிறவங்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகி அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி உங்களுக்கு நிலமை வரும். அது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால் இன்றைக்கி தைச்சிட்டு நான் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன், அடுத்த நாள் தைப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஸ்பீடு கிடைக்காது. அதனால் டெய்லி வந்து தைச்சி பழங்க. டெய்லி வந்து ஒரு நான் 2 ப்ளவுஸாக தைக்கணும் இல்லை 3 ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சோம் அப்படின்னா எதை வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம மேலே நம்மளே ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையை கண்டிப்பாக முடிக்கலாம். அதே மாதிரி இந்த டைம் வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்டையுமே கரெக்டாக பேசுங்க. உங்களோட அமௌண்ட் எவ்வளவு எல்லாமே தெளிவாக பேசுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தோணாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க கஸ்டமரு. அதனால தான் என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து தைக்காதீங்க. ஏன்னா தச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து காசு வாங்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு அலையிறத விட அந்த மாதிரி கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நமக்கு நல்ல கஸ்டமர் வந்து 10 பேர் இருந்தால் கூட போதும். நமக்கு வந்து நம்ம டெய்லி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த தைக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம உடம்பையுமே பார்த்துக்கணும். நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தக்கன சாப்பாடு தண்ணி எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சூடு ப்ராப்ளம் வரும். அதனால் நிறைய வந்து தண்ணி குடிங்க. நம்ம உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து தீபாவளி வந்து 1 மாதம் தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்மளே நம்ம மைண்டையும் சரி நம்ம உடம்பையும் சரி நம்ம தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். உங்கள் டைமை நீங்களே வந்து ஒரு சார்ட் போட்டு எழுதிக்கோங்க. நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் என் டெய்லர் ஒர்க்கை தான் நான் பார்ப்பேன், மற்ற எந்த வேலை இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து இதை சரி பண்ண முடியும். இதில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டைமை வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை உட்காடுறோம், உங்கள் வீட்லேயுமே வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை வந்து ஒரு ஆள் என்கரேஜ் பண்ணும்போது இன்னுமே நிறைய நம்ம தைக்கணும், நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்போம். அதனால் அதையுமே இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளவுஸ் எல்லாமே நான் கரெக்டாக தைச்சி முடிச்சிட்டேன் ஃபினிஷிங்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.